கமல் கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்தது திமுக கூட்டணிக்கு வலு சேர்க்குமா? சத்தியம் சர்வே முடிவுகள் வெளியீடு. பிரச்சாரத்திற்கு உதவும் என 76 விழுக்காடு பேர் கருத்து. மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு பலன் என 15 விழுக்காடு மக்கள் கருத்து. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி ஆணை. திருக்கோவிலூர் தொகுதி காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவால் திடீர் திருப்பம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர வாய்ப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காவல் 25வது முறையாக நீட்டிப்பு. வரும் 13ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ஆபாசப்பட விவகாரத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்துக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். ஒரு தனி நீதிபதி எவ்வாறு இதுபோன்று கூற முடியும்? இது கொடுமையானது என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் காட்டம். தமிழ்நாடு தேர்தல் ஆணையராக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் ஜோதி நிர்மலாசாமி நியமனம். தேர்தல் ஆணையராக இருந்த பழனிக்குமார் ஓய்வு பெற்ற நிலையில் புதிய ஆணையர் நியமனம். சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வது குறித்து விரைவில் கொள்கை முடிவு எடுக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் முகநூல் பக்கம் முடக்கம். திரைப்பட காட்சிகளை மர்ம நபர்கள் பதிவேற்றம் செய்த நிலையில் டிஜிபி அலுவலகத்தில் புகார். லஞ்சத்தை பகிர்வது தொடர்பான வீடியோ இருப்பதால் அங்கித் திவாரை காப்பாற்ற அமலாக்கத்துறை முயற்சி. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி கூடுகிறது. வினீத் குப்தா தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் இம்மாதம் திறக்கப்படும் நீரின் அளவு குறித்து முடிவு எடுக்கப்படும் என தகவல். பாஜக கூட்டணியில் இணைந்தது அமமுக. குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றும் டிடிவி தினகரன் திருச்சியில் பேட்டி. தேர்தல் பத்திர வழக்கில் நாளை மாலைக்குள் விவரங்களை தாக்கல் செய்ய எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் கோரிய எஸ்பிஐயின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். எஸ்பிஐயிடம் தகவல்களை பெற்று மார்ச் 15ஆம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் பத்திர விவரங்களை இணையதளத்தில் வெளியிட வேண்டும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்காமல் மாநிலங்களை அழிக்கிறது மத்திய பாஜக அரசு. பிரதமர் மோடியின் தமிழக சுற்றுப்பயணம் வெற்று பயணம். தர்மபுரியில் நலத்திட்ட தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் விவகாரத்தில் அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து குரல் கொடுத்த சமூக பொறுப்பாளர்கள் தற்போது மௌனமாக இருப்பது ஏன்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும். 16ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். 85,000 கோடியில் ரயில்வே திட்டங்களுடன் 10 வந்தே பாரத் ரயில்கள் மற்றும் பிற ரயில் சேவைகள் நாளை தொடக்கம். குஜராத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் பிரதமர் திறந்து வைக்கிறார். கர்நாடகாவில் ரசாயனம் கலந்த பஞ்சு மிட்டாய் கோபி மஞ்சூரியனுக்கு தடை விதிப்பு. உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து உத்தரவு. ராஜஸ்தான் பாஜக எம்பி ராகுல் கஸ்வான் அக்கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார். விவசாயிகளின் குரலை பாஜக புறக்கணிப்பதாக ராகுல் கஸ்வான் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. காங்கிரஸ் கட்சி மனுவை அவசர வழக்காக விசாரிக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு லுக் அவுட் நோட்டீஸ்.
தலைமறைவாகியுள்ள ராஜேஷ் தாஸை கைது செய்ய சிபிசிஐடி தீவிரம். ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் விருதுகளை குவித்த ஓப்பன்ஹைமர் திரைப்படம் சிறந்த இயக்குனர், சிறந்த ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு என 7 விருதுகளை தட்டிச் சென்றது. சிறந்த சர்வதேச திரைப்படத்துக்கான ஆஸ்கார் விருது தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ற பிரிட்டன் படத்துக்கு வழங்கப்பட்டது. சென்னையில் நடைபெறும் சிஎஸ்கே போட்டிகளுக்கான டிக்கெட் ஆன்லைன் மூலம் மட்டுமே விற்பனை செய்யப்படும் என அறிவிப்பு. கடந்த ஆண்டு போட்டிகளின் போது நேரடியாக டிக்கெட் வாங்கி கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் முடிவு.